எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ராவல் உண்டு. துபாயில் இருந்து புஜேராவுக்கான ஒரு ட்ராவல். துபாய்க்குள்ளே நாங்கள் இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன், அதே மாதிரி இது ஒரு கேபிட்டல் சிட்டி மாதிரி நல்ல ஒரு லக்ஸரியான ஃபுல்லாகவே பில்டிங்ஸ், அதோடு சேர்த்து இந்த பாப்புலேஷன்ஸ் கூடவா இருக்கும், ஹீட்ஸ், இது நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இந்த துபாய் ஏரியாவுக்குள்ள டிராஃபிக் மெயினாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் முதலாக விசிட் பண்ணுறேங்க அபுதாபிக்கு. முதலாக விசிட் புஜேராவுக்கு நான் முதலாக விசிட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. உண்மையாகவே இந்த புஜேராக்கு ரோட்டில் நீங்கள் போக வைக்க நல்ல ஒரு இதை பார்க்க, நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இயலும். ஸோ இது புஜேராண்ட என்ட்ரன்ஸுக்குள்ளே போக வைக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலைகள், 2 மலைகளுக்கு உள்ளால் தான் நீங்கள் புஜேராண்ட என்ட்ரன்ஸுக்குள்ளே போகணும். இது அந்த ஜில்லா படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜில்லா படத்தில் வந்து அந்த ஒரு சீன் உண்டு இல்லையா? மோகன்லாலை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சு கொண்டு இருக்கிற அந்த ஒரு சீனை பேஸ் பண்ணின ஒரு லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன். ஸோ இதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தான். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல ஒரு இந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். துபாய் டு புஜேரா ரோடு எப்படி இருக்குது, அதை போய் வைக்க அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் முதலாவது. புஜேராவை பொறுத்த வரைக்கும் புஜேரான்ற அந்த ஒரு எமிரேட், அதாவது யூஏஇயில் இருக்கிற 7 எமிரேட்டுகளில் மிகவும் ஒரு இயற்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு இதுன்னு சொன்னால், ஒரு எமிரேட்னு சொன்னால் அது வந்து இந்த புஜேரா எமிரேட் தான். ஏன்னு சொன்னால் அந்த புஜேரா எமிரேட்டின் சிட்டின்ற ஏரியா மட்டும்தான் பில்டிங்ஸ் இருக்கும். அந்த பில்டிங்ஸும் வந்து பெருசாக அவ்வளோக்கு உயரமாக இருக்காது. நான் போன ஒரு பில்டிங் உண்டு, அது 44 ஃப்ளோர்ஸ் இருந்தது. இந்த 44 ஃப்ளோர்ஸுக்கு தான் அந்த பில்டிங் தான் புஜேராவிலேயே மிகப்பெரிய பில்டிங். அதை தாண்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக மலைகள், மவுண்டன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய மவுண்டன்ஸ், லாட் ஆஃப் மவுண்டன்ஸ் இருக்குது. அந்த மவுண்டன்ஸோடு சேர்த்து அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து கடல், போர்ட்டல் ஏரியா இருக்குது. குரூசல் ஏரியாவோட சேர்த்து இருக்கிற அந்த மவுண்டனோட சேர்த்து இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, பில்டிங்ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து உண்மையாகவே துபாய் அபுதாபியோட கம்பேர் பண்ணிக்க புஜேரான லைஃப் ஸ்டைல் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் புஜேராக்குள்ளே என்டர் ஆகினீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே காட்டின மாதிரி தான். நீங்கள் என்டர் ஆனதுக்கு பிறகு வர எல்லா ரோட்டுமே வந்து ஒரு அவ்வளோ அமேசிங் ரோடாக இருக்கும். நீங்கள் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு நேச்சுரலாக நல்ல ஒரு அமேசிங்காக ஃபுல்லாகவே மவுண்டன்ஸாக இருக்கும். மலைகள் தான் எல்லா இடங்கள், நீங்கள் இந்த பக்கம் திரும்பினாலும் மலைகள் தான் இருக்கும். மலைக்கு உள்ளுக்குள்ளால் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம்ன்றதை விட மலைக்கு மேலால், அதாவது ரோட் வந்து மலைக்கு மேலே இருக்குது, ரைட்டா? இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தெரியும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துலேயே வந்து ரோட் வந்து மலைக்கு மேலே, மலைகளை குடைஞ்சி அல்ல மலைகளை வெட்டி தான் இந்த புஜேராண்ட இந்த ரவுண்ட் அபவுட்ஸ் இதையே செஞ்சுருக்கிறாங்க. இந்த ரோட்ஸே செஞ்சுருக்கணும். இந்த ரோட்ஸில் வந்து ஹையஸ்ட் ஸ்பீட் வந்து நீங்கள் 120 வரைக்கும் போகலாம். 120ன்னு சொல்லிக்க ஒரு 139 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. 120 உங்களுக்கான ஸ்பீட் தந்திருப்பாங்க. அவுட் ஆஃப் துபாயை பொறுத்த வரைக்கும் புஜேராக்குள்ளே 120 தந்திருக்காங்க. ஆனால் இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 140 160 வரைக்கும் போகலாம். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. சில இடங்களில் மட்டும்தான் ரேடரோட கண்காணிப்பாங்க. மற்றபடி நல்ல ஒரு ரோடாக இருக்கும். நார்மலாக நாங்கள் சண்டே விളിக்கிட்டாங்க. ஸோ சண்டே நாங்கள் ட்ராவல் பண்ணதால் அந்த டைமில் வந்து டிராஃபிக் வந்து பெருசாக இல்லை. இது வந்து டே டைம்ன்றபடியே டிராஃபிக் இல்லை. ஈவன் ஈவினிங் நாங்கள் வரைக்கும் டிராஃபிக் பெருசாக இல்லை. நல்ல ஒரு என்விரான்மெண்ட், நல்ல ஒரு லைஃப்பை பார்க்கலாம். இதை பாருங்கள், மலையை வந்து எப்படி குடைஞ்சிருக்கான்னு பாருங்கள். நார்மலாக மலையில் டிஸ்ட்ராய் பண்ணாமல் அதுக்கான ரோட்டுக்கு தேவையான இடங்கள் மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணி குடைஞ்சிட்டு அதோடு சேர்த்து இந்த மலைகளில் மேலேயே எல்லாம் பாதுகாப்பு வேலிகள் 2 பக்கம் அமைச்சு அதுலேருந்து மலைகள் வெள்ளத்திலேயோ அல்லது வந்து மழை பெய்யும்போது உடைஞ்சோ உருண்டு ரோட்டுக்கு வராதவாறு சேஃபாகவே வச்சிருக்கணும். இதை பாருங்கள், இந்த நான் சொன்ன மாதிரி ஜில்லா மூவியில் வர அதே ஒரு ஃபீலிங் இந்த இடத்துல இருக்குது. நேச்சுரலாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் மிக முக்கியமாக நான் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது அதில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸாக என்னென்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேமிலியோட இப்படியான ஒரு ப்ளேஸுக்கு நாங்கள் சின்ன ஒரு அவுட்டிங் நாங்கள் போனாங்க. ஸோ அமேசிங். நீங்கள் இதில் வீடியோலேயே பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் மலைகள்லாம் இருக்குது ரோட்டில். புஜேராக்குள்ளே என்டர் ஆகிற வரைக்குமே, புஜேராண்ட பில்டிங்கை பார்க்குற வரைக்குமே ஃபுல்லாகவே மலைகள் மட்டும்தான். இந்த மலைகளுக்கு இடையிலேயே வந்து நிறைய வீடுகள், அதாவது ஒவ்வொரு மலைகளுக்கு இடையில் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பெட்ரோல் செட்ஸ்,
வீடு சில எமராட்டி சில லோக்கல்ஸ் இந்த வீடுஸும் இருக்குது. லைக் அவங்களோட வில்லாஸ்ன்ற கன்செப்டில் அவங்க வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த மலைகளின் உயரத்தின் உச்சியில் தான் ரோடு இருக்குது. மலைகளின் ஆரம்ப நிலப்பரப்புன்றது இதில் இருந்து ஒரு 300 அடி கீழே தான் நிலப்பரப்பு இருக்குது. ஸோ ஒரு மிக ஆபத்தான டிரைவிங் கொண்டு தான் அதே சேம் டைம் வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடியது. ஃபேமிலியாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்ன புஜேராக்கு இந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இதை துபாய்க்கு நீங்கள் வராத ஆக்கள், துபாய்க்கு வராத துபாய் யூஏக்கில் வராத ஆக்கள் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த இயற்கையினுடைய படைப்பு, இயற்கை எப்படி அதை வடிவமைச்சிருக்குது, இயற்கை என்னென்ன விடயங்களை வடிவமைச்சிருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இவனாலும் மலைகள்னு சொல்லி பார்க்க எங்கள் ஊரில் எல்லாம் வந்து அதில் காடுகள், மலைன்றக்கு மலை மவுண்டனுக்குள்ளேயே காடு மரங்கள் அது எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கிற மவுண்டன்ஸை பார்த்தீங்கன்னா மரங்கள் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒன்லி கற்கள் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நான் 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில் போகிறேன். ஸோ அதான் அந்த ஹாய் சொன்னதுக்கான ரீசன். ஸோ 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில் நான் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல 120 மினிமம், நீங்கள் 140 150 வரைக்கும் டிராஃபிக் இல்லைண்டா மூவ் ஆகலாம், பிரச்சனை இல்லை. அதில் பெருசாக இஷ்யூ இல்லை. கேமராஸும் வந்து பெருசாக அந்த ரோட்டில் இருக்காது. இந்த பெண்டில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், அந்த ரோட்டுண்ட கீழ்ப்பகுதி நிலத்தின் பகுதியிலேருந்து ரோடு எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள் படைச்சதில் வந்து நிறைய விடயங்கள் மிக முக்கியமான. அதில் இந்த மலை சார்ந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இதை உருவாக்கி இருக்கிறது வந்து சொன்னால் இந்த மலைகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்களே. என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு தான் இந்த மலைகள் இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற மலைகளில் நீங்கள் பார்க்குறீங்க, நான் இங்கே காட்டுற இந்த மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மரங்கள் கூட உங்களுக்கு பார்க்கல. அது இங்கே வந்து ஃபுல்லாகவே மண் மேடுகள் அல்லது வந்து கற்பாறைகளால் உருவாக்கப்பட்ட மலைகள் தான் இருக்கும். இந்த மலைகள் வந்து இந்த மண்ணாலேயோ அல்லது மரங்களுடைய வேர்களாலேயோ ஒரு பிடிப்பில் நிற்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இது ஃபுல்லாகவே கற்களால் உருவாகிருக்கிற மலைகள். அடுத்து இங்கே யூஏயை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள், நிறைய சுற்றுலா இடங்கள் வந்து பெரும்பாலும் எப்படி சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் மீன் இங்கே உருவாக்கினதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த இடம் இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துபாய் டு புஜேரா ரோட்டினுடைய அந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல்ன்ற பேருக்கு இடம் இல்லை. இது நேச்சுரலான ஒரு மலை. ஆனால் நேச்சுரலாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அங்கே மரங்களோ செடிகளோ நீர்வீழ்ச்சிகளோ இது எதுவுமே இல்லை. தனியாக மவுண்டன்ஸ் கற்பாறைகள் தான் இருக்குது. அந்த கற்பாறைகளுக்கு மேலாகத்தான் ரோடு அமைச்சிருக்கிறோம். இந்த ரோடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மூத்தி ரோட். நீங்கள் நார்மலாக ட்ரைவ் பண்ணலாம். நீங்கள் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்போதே ஜஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு 10 லைக் 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். ஏன்டா ரோட் வந்து சரியான ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் நான் இதில் மியூசிக்கல் ரோட், இந்த இடத்துல வந்து நான் இன்னும் டைம் என்ஜாய் பண்ணாங்க. மியூசிக்கல் ரோட் புஜேராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அந்த மியூசிக்கல் ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து இந்த சிம்மனின்ற டைப்பில் மியூசிக்கல் நீங்கள் லிசன் பண்ணிக்கொண்டே போகலாம். அதுக்கான ஒரு பிரதேசம், அதுக்கான ஒரு ரோடு ஒன்று கேர்வ் ஒன்று வரும். அந்த கேர்விலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த மியூசிக்கல், அதாவது ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே அதில் மியூசிக்கல் பேண்ட் இருக்கும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதுன்ற வீடியோ நான் என்னுடைய இதே யூடியூப் சேனலில் வந்து நான் ஷார்ட் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்டில் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஏற்கனவே ஒரு கார் வந்து பிரேக் டவுனாக இருக்குது. ஸோ மிக முக்கியமாக இதில் காரை நீங்கள் போகும்போது உங்களோட கார்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னு சொன்னால் இடையில எதுவும் நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கான எந்த ஒரு வழிகளும் எந்த ஒரு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதில் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் இந்த வீடியோவில் பாருங்கள், மிக முக்கியமான இன்னொரு விடயம் தான், இப்படியான ட்ராவல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இடங்களை நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி காட்டலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஆனால் அது வந்து நீங்கள் பார்க்குறது, நீங்கள் போகிற லைக்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வீடியோ விரும்பி இருக்கிறீங்களான்றது. இந்த ஈவெண்ட் பாருங்கள், நான் 3 பக்கமுமே மலை போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் மிக முக்கியமானது. 3 பக்கமுமே மலை, அதாவது ஃப்ரண்ட் 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான் இருக்குது. அந்த மலைகளை ஊடகத்துக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெல்
எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணும்போது நேச்சுரலாக நீங்கள் ரியலாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க அந்த அந்த ரியல் என்ஜாய்மெண்ட் அது வந்து வேறு விதமாக இருக்கும். பட் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யூஏக்குள்ளே வர முடியாத நபர்கள், வராத ஆக்கள், உங்களுக்கு இங்கே இருக்கிற சில பகுதிகள் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த வீடியோ ஐ பிலீவ் திஸ் ஒன் இஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நினைக்கிறேன் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி மவுண்டன்ஸோட பேஸ் பண்ணின ஒரு யூஏஇன்ற ட்ராவல், அதாவது துபாய் டு புஜேரா ட்ராவல்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கு இதான் உண்மையான நேச்சுரல் பார்ட். இந்த ட்ராவலிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொன்னால் இது ஒரு நேச்சுரலாக இயற்கையை ரசிக்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ நான் வந்து இயற்கை நோம்பலாக ரசிக்கிறது பெருசாக குறைவு இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணும்போது இப்படியானங்களை வைக்க அங்கே நான் என்ஜாய் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அங்கே என்ஜாய் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்.